ஹீரோக்கு ரேசிங்ல பெரிய இடத்துக்கு வரணும்னு ஆசை. ஆனா அவங்க கூட இருக்கிற யாருமே வளர விடல. ஒரு நாள் ரேசிங் போயிட்டு இருக்கப்போ திடீர்னு அவன் வண்டியோட செயின் அறந்துருது. அப்போ திரும்பவும் ரேசிங்ல கலந்துக்கிறதுக்காக யார்கிட்டயும் செயின் கேட்கறான். ஆனா யாருமே கொடுக்க முன் வரல. அப்போதான் நம்ம படத்தோட ஹீரோயின் அவங்களுக்கு ஒரு செயினை கொடுத்து ஹெல்ப் பண்றாங்க. ஒரு நாள் ஹீரோவும் வில்லனும் ரேசிங் போறப்போ அதுல ஹீரோக்கு வில்லனுக்கு கிளாஷ் ஆயிடுது. அதுல இருந்து ஹீரோவை ஒரு மாதிரி ட்ரீட் பண்ண ஆரம்பிக்கும். அப்போதான் நம்ம ஹீரோ பைக் எடுத்துட்டு தனியா வந்துட்டு இருக்கான். அப்போதான் ஒரு AXL என்ற ஒரு ரோபோட்டிக் நாயை பாக்குறான். அந்த டாகை பார்த்து ஸ்டார்டிங்ல பயப்படுறான். ஆனா போக போக அது அவனுக்கு ஒரு பெரிய ஹெல்ப்பா இருக்கு. இவனுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அந்த டாக் வந்து அடிக்கடி ஹெல்ப் பண்றதும் அவனுக்கு எப்பவும் சப்போர்ட்டுமா இருக்குது. ஆனா அந்த டாக சில தீவிரவாத கூட்டம் அந்த பூமி அடிக்கிறதுக்காக அனுப்பியிருக்காங்க. ஆனா அந்த டாக் நம்ம ஹீரோவை பார்த்ததும் அவங்க கூட ஃப்ரெண்ட் ஆனதுல அவங்களுக்கு இந்த மிஷன் ஃபெயிலியர் ஆயிடுது. படத்தோட பேரு AXL. நரகத்திலிருந்து அனுப்பப்பட்ட நம்ம ஹெல்பாயும் அவர் கூட இருக்கிற ஒரு பொண்ணும் ஒரு பயங்கரமான ஒரு சிலந்தி எடுத்துக்கிட்டு காட்டுக்கு நடுவில் பயணம் செய்யறாங்க. அப்போது அந்த சிலந்தி அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சிடுது. அந்த ஸ்பைடரை பிடிக்க போறாங்க. ஆனா அந்த ஸ்பைடர் பிடிக்க போய் காட்டுக்குள்ள ஒரு விசித்திரமான இடத்துல இவங்க மாட்டிக்கிறாங்க. இதான் ஒரு சூனியக்காரன் இவங்களை ஆட்டி படைச்சிட்டு இருக்கான். இவனை அந்த நரக உலகத்துல வச்சு அடிக்கடி சித்திரவதை பண்றதும் இவங்க அம்மாவை வச்சு இவனை பிளாக்மெயில் பண்றதும் இந்த மாதிரி சில மோசமான விஷயம்லாம் இங்க போயிட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் நிறைய பேர் இறக்கப்படுறாங்க. மோசமான ஆபத்தான சாத்தான்கள்லாம் இவங்களை அடிக்க தேடி வந்துட்டு இருக்குன்ட்டு ஒரு பக்கம் ஒரு சாமியார் சொல்லிட்டு இருக்காரு. உங்ககிட்ட இருந்து நம்ம ஹெல்பாய் இப்படி தப்பிச்சு வராரு. படத்தோட பேரு ஹெல்பாய் தி கிராக்டு மேன். சின்ன வயசுல நம்ம ஹீரோ ஆடிசம் என்ற ஒரு டிசீஸால அஃபெக்ட் ஆயிருக்காரு. ஆனா இவருக்கு அந்த வியாதி இருக்கிறதுனால எல்லாரும் இவர் ஒரு மாதிரி பாக்குறாங்க. ஆனா இவருடைய அப்பா ராணுவத்துல ஒர்க் பண்ணதுனால சின்ன வயசுலயே இவருக்கு நிறைய வித்தைகள்லாம் கத்து கொடுக்குறாரு. இவர் என்னதான் சின்ன வயசுலயே இந்த ப்ராப்ளத்தால அஃபெக்ட் ஆயிருந்தாலும் மேக்ஸ்லயும் சில பசில்ஸ்லயும் எவ்வளவுதான் முடிக்க முடியாத கஷ்டங்கள் இருந்தாலும் அது ஈஸியா சால்வ் பண்றாரு. அப்போதான் இவர் வளர்ந்து அந்த ஊர்லயே பெரிய அக்கௌண்டன்டாவும் ஒர்க் பண்றாரு. இவர் இது மாதிரி நிறைய கம்பெனிகளுக்கு அக்கௌண்டன்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்பதான் இவர் நெருக்கமான ஒருத்தரை கொண்டுறாங்க. கொன்ன எல்லாத்தையும் ஒவ்வொருத்தரும் பயங்கரமா பழி வாங்குறாரு. படத்தோட பேரு தி அக்கௌண்டன்ட்.